இணை பொதுச் செயலாளர் இந்தியாஸ் அவர்கள். எல்லாம் புகழும் இறைவனுக்கு, இறுதி வெற்றி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு என்று சொல்லிக்கொண்டு இங்க வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியின் சார்ந்த தலைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவன் அன்பும் அருளும் புரியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என் உரையை நான் ஆரம்பம் சொல்கிறேன். இந்த கூட்டணியில் முதல் தடவையாக நாங்கள் இடம் பெற்றுள்ளோம். அது எதற்காக என்று சொன்னால், இந்த மண்ணின் மனிதன் அண்ணா சத்யா அவர்களுடைய ஒரு ஆற்றல் மிக்க செயலாற்றத்தால் தான் நாங்கள் முயற்சி செய்து நாங்கள் திமுக கூட்டணியில் இணைந்து இருக்கிறோம். அதே போல சத்யா அவர்கள் சேர்மனாக இருந்தபோது செய்த சாதனைகளை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2011ஆம் ஆண்டு ஏரிக்கோடு என்று சொல்லக்கூடிய இன்று இருக்கக்கூடிய கலைஞர் நகர் 1995 இருந்து 15 ஆண்டு காலமாக வீட்டுமனை பட்டாக்காக பல முறை நாங்கள் போராடினோம், முயற்சித்தோம். அம்மையாரிடம் போய் புகாரும் அளித்தோம், மனுவும் அளித்தோம். எந்த ஒரு பலனும் இல்லை. அன்றைய காலகட்டத்திலே இப்போது இருக்கக்கூடிய தளபதியார் அன்று துணை முதலமைச்சராக இருந்தார். அப்பொழுது 2011ஆம் ஆண்டு பேருந்து திறப்பு விழாவுக்கு வந்து அவர்களிடம் நாம் முறையிட்டு இருந்தோம். திமுக ஆட்சியில் தான் இன்று அந்த ஏரிக்கோடி என்கின்ற கலைஞர் நகருக்கு பட்டா சத்யானா அவர்கள் தலைமையில் வழங்கப்பட்டது. அதே போல் இன்று தமிழகம் முழுவதும் வீட்டுமனை பட்டா வழங்கியது என்று சொன்னால் அது திராவிட மாடல் ஆட்சி. அதே போல ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன், 2.0 அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? 2வது முறை தளபதியார் முதலமைச்சர் ஆவார். அந்த 0 என்பது இந்த என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி பாசிசத்தை வேறெடுத்து நாம் அவர்களை கூச்சமாக்குவதுதான் நம்ம நோக்கம். அந்த 0க்கான அர்த்தம் ஏடிஎம்கே 0. ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாது. ஏன் என்று சொன்னால், இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அனைவரும் சகோதரனாக, மாமனாக, மச்சானாக ஒன்றிணைந்து இங்கே கலைப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறோம். அனைத்து தோழர்களும் நாம் செய்ய வேண்டிய இந்த வெற்றிக்கான பணிகள் என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு பூத்திலும் ஒவ்வொரு வாரியும் நாம் மக்களை திரட்டி நம் தேசிய முற்போக்கு கூட்டணி